5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூரி இந்த ஆட்டம் ஆடிச்சு. 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூரி இந்த ஆட்டம் ஆடிச்சு. பேசுனா அப்புறம் என்ன பண்றது? பேச மாட்டேன் சொன்னதான் இன்னைக்கு பேசியே ஓட விட்டாரு. சட்டசபையில இருந்தவங்க எல்லாமே குண்டாகாரம் துணியாரம் ஓட்டாங்க. போகும்போதே கத்திட்டு போறாங்க. அவர் பேச மாட்டேன்னாக்கா அதான் பேசிட்டாரு. இன்னைக்கு உட்காந்துருக்க வேண்டியதானே. ஏன் இந்த எல்லாம் வெளில ஓடினாங்க, எல்லாம் ஏந்து வெளில ஓடிட்டாங்க. எப்பயுமே விஜய் ஆட்சி தான் இனிமே, வேற யாரும் வர முடியாது. விஜய் வாயை திறக்கல, பேசவே இல்ல, பூமியா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு பேசல அந்த இடமே ஆடி போச்சு. ஏன்டா நம்ம பேச சொன்னோம் அவரை அப்படி இருக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. அப்பயே நீங்க பேசும்போது நாங்க கேட்கலையா? நாங்க பேச நீங்க கேளுங்க, ஏன் பயந்து போறீங்க? வாயை திறக்கமான்னு சொல்லிட்டு பேஜ் குத்தின்னு வரீங்கல்ல, வாயை திறக்கமா பேச ஒண்ணும்ல. அப்ப உங்க மேல உங்களுக்கு மடியில பயம் தானே இருக்குது. அவர் பேசுனா என்ன வார்த்தை தப்பு? அவர் பேச விட்டதானே தெரியும். ஏன் எழுந்து போனோம்? அவனா வெளில போறது, சர்டிபிகேஷன் போறது, வெளில போறது. வாய் திறந்தாலும் திறக்கலன்னு சொல்றாங்க. அவர் வாய் திறந்து பேசினாலும் வெளியே கிளம்பிடுறாங்க. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். எங்கப்பா உங்க அப்பா காணும், எங்கப்பா உங்க அப்பா காணும்னு சொல்லி தளபதி விஜய் நீ கேட்டாரு. நீங்க மீண்டும் தளபதியை பத்தி விமர்சனம் பண்ணீங்கன்னா இருந்தீங்கன்னா நாளைக்கு நீங்களும் சட்டசபைக்கு போக மாட்டீங்க. எங்க அப்பாவை காணோம் அப்படி சொன்னார்ல, அதான் முடிச்சுட்டாரு. இன்னும் என்ன பண்ணணும்? அவங்கள சும்மா அவரை சீண்டி பாத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் அதிகமா பேச ஆரம்பிச்சாருன்னா யாருமே தாங்க. என்னப்பா அவங்க அப்பா நீல அப்பாவை காணமே ஆக்ஷன் பண்ணி அப்புறம் அந்த குளத்தூர்ல ஜெயிச்சாரு எம்எல்ஏ, அந்த மாதிரி பண்ணி காமிச்சாரு, ஆக்ஷன் பண்ணி காமிச்சாரு. எங்கப்பா உங்க அப்பாவை காணோம், ஆளே தெரியல, வரவே காணோம். அவரு இப்போ ஓடி ஒழிச்சுக்கிட்டாரா? எங்கப்பா உங்க அப்பாவை காணோம், இவரும் வரமாட்டாரு, அவரும் வரமாட்டாரு. அவ்வளவுதான். ஆட்சி எதுவுமே நல்லா போகும். நிஜமாலுமே மக்கள் ஆட்சி தமிழ்நாடு சூப்பரா வரும். அதையும் சொல்லி வச்சு சமூக நீதி அரசுன்னு சொல்றவங்களை பார்த்து கேட்கிறேன், நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? உங்க கூட இவ்வளவு வருஷமா இருந்தாங்களே, என்ன பதவி கொடுத்தியா? எந்த பதவி கொடுத்த? கூட்டணி கட்சி அவங்களாம் சோசியல் நின்று அவங்களாம் வந்ததுங்க. அமைச்சர் பதவி கொடுத்தோடனே ஐயோ அம்மா நம்ம இதுவரையிலும் ஒருத்தனை கூட கொடுக்கலையே, இப்ப எல்லாருக்கும் அமைச்சர் பதவி கொடுக்குறானே அப்படின்னு வயிறு எரியுது. வேற என்ன? கூட்டணி ஆட்சி தான் ஊழல் பண்ண முடியாது. அதனால திமுக கூட்டணி ஆட்சி வேணாம்னு சொல்லி நாங்க கூட்டணி ஆட்சி கொடுத்து அழகு பார்த்துருக்கோம். இது உண்மையிலே மக்களாட்சி தான், இது மன்னர் ஆட்சி கிடையாது. வரலாற்றுலயே ஒரு ட்ரிப் கூட கூட்டணிக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் நீங்க கொடுத்தது கிடையாது. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இல்ல அது. எல்லாம் தலித்துனுவீங்க, சிறுபான்மைங்க எல்லாம் கூட சேர்த்துப்பீங்க, ஆனா ஆட்சி அமைப்பீங்க. ஒரு மினிஸ்டர் ஒரு ஆள் கொடுத்துருப்பீங்களா? கொடுத்துருக்க மாட்டீங்களே. இப்போ கொடுத்தோன்னு ஏன் பயப்படுறீங்க? ஸ்டாலின் நாங்க பேரு, ஸ்டாலின் ஏன் சுடாலின் வையே, ஸ்டாலின் ஏன் சுடாலின் வையே. இசு மட்டும் சமஸ்கிருத் தானே, அது தெரியாதா? முன்னாடி நடக்குது மன்னர் ஆட்சி, இப்போ பொதுமக்கள்